இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான். நீங்களும் கொஞ்சம் பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க இந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு. நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது இந்த டாபிக் கண்டிப்பாக எங்கள் டிஸ்கஷனில் ஒரு தடவையாவது வந்துடும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாபிக். கண்டிப்பாக வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட கல்ச்சர் பற்றியும் நிறைய விஷயங்களை அட்வைஸ் பண்ணுறதும், ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்கிறதும், நம்மளை ப்ராப்பராக கைட் பண்ணுறதும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஆனால் அதே சமயத்தில் நம்மளோட ரோல்ஸ் இப்போ சேஞ்ச் ஆகிறதுனாலையும், இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ரொம்ப வேறு மாதிரி மாறிட்டதுனாலையும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்பவும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன், கொஞ்சம் உரசல் வரதான் செய்யுது இல்லையா? அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம். நம்ம ஒருத்தருக்கும் வித்தியாசமான பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா? வேறு வேறு சுபாவங்கள் இருக்குது. ஸோ எல்லாரோட சுபாவங்களையும் சேர்த்து ஒரே வீடியோவில் பேசணுங்கிறது முடியாத விஷயம். ஸோ ஜென்ரலாக நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற சில சுபாவங்கள் கொண்ட பெரியவர்களை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல ஸ்டபர்ன் ஏஜ்டு பேரண்ட்ஸ். இவங்க கொஞ்சம் பிடிவாதக்காரங்கன்னு சொல்லலாம். என்ன வயசானாலும், எந்த சூழ்நிலைகள் மாறினாலும், எந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் மாறினாலும் இவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் இவங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி தான் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த டைமுக்கு தான் ஃபுட்டு வேணும், இந்த மாதிரி சாப்பாடு தான் வேணும், இவங்க இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க ஒரு லீடர்ஷிப் ரோல்லையோ இல்லை மேனேஜரியல் ரோல்லையோ அவங்க வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது இருந்திருப்பாங்க. ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சொல்கிற வார்த்தையை தான் நிறைய கேட்குற மாதிரி ஒரு மரியாதையான பிளேஸில் எப்போவுமே அவங்க இருந்திருப்பாங்க. இப்போது ஏஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நம்ம இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் அவங்க வந்தாலும் சரி, இந்த ரோல் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம பவர் போயிடுமோ, நமக்குள்ள மரியாதை குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்பயுமே அவங்க உள் மனசில் இருக்கும். அதனால தான் அவங்க எப்போவுமே அந்த ஒரு ப்ராக்டிஸை விட்டு அவங்க வெளியிலே வரமாட்டாங்க. எனக்கு இதுதான் நடக்கணும்னா இப்படி தான் நடக்கணும், நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்ற ஒரு டோனில் தான் அவங்க எப்போவுமே பேசுவாங்க. ஸோ இந்த பவர் ஸ்ட்ரகிளில் அவங்க இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாலும் அவங்கள மாற்ற முடியுமான்னா சந்தேகம் தான். அடுத்தது அப்யூசிவ் பேரண்ட்ஸ். இப்போ அப்யூசிவ் பேரண்ட்ஸாக 2 கேட்டகரி இருக்காங்க. ஒரு கேட்டகரினா ஆரம்பத்துலேருந்து எப்போவுமே அப்யூசிவாக இருந்திருக்க மாட்டாங்க, கடுமையான சொற்கள் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 5லேருந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட சுபாவம் ரொம்ப மாறி இருக்கும். ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக பேசுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலை பண்ணாமல் ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு லாஜிக்கலான அணுகுமுறையில் அவங்க அணுக மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ, மனசில் என்ன வருதோ பட்டுன்னு அந்த வார்த்தையை பேசிட்டு அவங்க நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் தான் அவங்க சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு மென்டல் ஹெல்த் சேலஞ்ச் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டிமென்ஷியா ஃபார் எக்ஸாம்பிள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மெமரி லாஸ் இருக்கும். எதை எங்கே வச்சாங்கன்னு தெரியாது, யார்கிட்ட என்ன விஷயம் சொன்னாங்க, எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அவங்களால டக்குன்னு ரிகலெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அவங்களுக்கு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் இருக்க சான்ஸ் இருக்கிறதுனால லாஜிக்கலாக சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி ப்ராப்பராக அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சென்டென்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு வார்த்தை பேசிட்டு டக்குன்னு ஒரு கடுமையான சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன்லேருந்து போயிடுவாங்க. நம்ம எவ்வளோதான் அவங்கக்கிட்ட இல்லைம்மா நீங்கள் பேசுகிறது இப்படி ஹர்ட் பண்ணுது, இல்லைப்பா நீங்கள் கொஞ்சம் தன்மையாக பேசுங்கன்னு சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற அந்த எபிலிட்டி, அந்த ஸ்பேஸ் இப்போ அவங்களுக்கு இருக்காது. இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிற சிம்டம்ஸ் தான். எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலே உள்ளவங்கள மெமரி லாஸ் இருக்குது, இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறாங்க, லாஜிக்கலாக பேசலை அப்படின்னா அவங்கள ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை அழைச்சிட்டு போய் அவங்கள ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். இதில் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே அப்யூசிவாக தான் பேசியிருப்பாங்க, உங்களை தரம் தாழ்த்தி பேசியிருப்பாங்க, இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். அந்த ஸ்டேட் இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகிருக்காது. இப்போவும் அவங்க உங்களை பார்க்குற பார்வையில் அந்த ஐடியாஸும் அந்த பிலீஃப் சிஸ்டமும் அப்படியே இருக்கும். இவங்களோட ப்ராப்ளம் என்னவா இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏமாற்றம், கோபம், பயம் இது எல்லாத்தையும் அவங்க குழந்தைங்க மேலே சின்ன வயசுலேருந்து திணிச்சு அந்த பிஹேவியர் அப்படியே அவங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ இவங்ககிட்டையும் போய் இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க அப்படின்னுலாம் சொன்னால் மாறுவாங்களான்னு எனக்கு தெரியல. அடுத்தது இமோஷனல் சென்சிட்டிவ் ஏஜ்டு பேரண்ட்ஸ். இவங்க ஜென்ரலாக ஒரு 30-40 வருஷமாக ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. ஒன்று அவங்கள நம்ம வந்து அப்ரூட் பண்ணி வேறு இடத்துல வச்சுருப்போம், இல்லைனா அவங்க இருந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து நம்ம அவங்கள கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி வேறு லைஃப் ஸ்டைலில் வச்சுருப்போம். ஸோ இவங்க கொஞ்சம் சென்சிட்டிவாக, இமோஷ்னலாக, கொஞ்சம் சோகமாக அழுதுட்டு மன பாரத்தோட, மன வருத்தத்தோடு இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை ஆங்ஸைட்டியாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு ஒன்று நினச்சதை அவங்க இழந்திருக்கலாம். ஸோ இந்த க்ரீஃப்லேருந்து, இந்த
லாஸ்லேருந்து வெளியில் வர தெரியாததுனால நீங்கள் ரொம்ப சாதாரணமாக யதார்த்தமாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்து அன்றைக்கி ஒரு பெரிய இமோஷ்னல் ட்ராமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கில்ட் இருக்கிறதுனாலையும் இல்லை ஒரு கன்ஃபியூஷனும் ஒரு பயமும் கோவமும் இருக்கிறதுனாலையும் இவங்ககிட்டையும் நீங்கள் போய் ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி நீ கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், நீ கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஆகணும், நீங்கள் கொஞ்சம் உங்கள் மைண்டை மாற்றிக்கணும், உங்கள் ஆட்டிடியூடை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவங்களும் சேஞ்ச் ஆவாங்களான்னு எனக்கு தெரியல. அடுத்தது சிங்கிள் பேரண்ட். இவங்க சின்ன வயசுலேயே துணையை இழந்திருக்கலாம், இல்லைனா பிரிஞ்சு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால. ஸோ தனியாக நின்று இந்த வாழ்க்கையை சாதிச்சதுனால, தனியாக நின்று குழந்தைங்களை வளர்த்ததுனால அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, அவங்க இத்தனை வயசுக்கு அப்புறமும் தன்னோட குழந்தைகள்கிட்டையும் அந்த டெடிகேஷனும் டிசிப்ளினும் சின்சியாரிட்டியும் அந்த ஒரு ப்ராக்டிசஸும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அங்கே தான் நமக்கு சேலஞ்ச். ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்க வந்த லைஃப் ஸ்டைல் வேறு. பட் இந்த டிஃப்ரென்ஸை நம்ம அவங்க கூட உட்காந்து பேசுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஏன்னா இவங்களுக்கு நம்ம குழந்தைங்க நம்மளை விட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த குழந்தைங்க நம்மளை விட ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆதங்கம் நிறைய இருக்கிறதுனால நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஸோ இது பெரியவங்க சைடில் இவ்வளோ நடக்கும்போது நமக்கு என்ன நடக்குது? நமக்கு நம்மளோட குழந்தைங்க பார்த்துக்கணும், ஸ்பௌஸ் பார்த்துக்கணும், ஸ்பௌஸோட ரிலேட்டிவ்ஸ் பார்த்துக்கணும், நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ரெஸ் நமக்கே இருக்கிறதுனால நம்ம இமோஷனலாக பெரியவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறதில்ல, இருக்கவும் முடியறதில்ல. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பெரியவங்களுக்கு தேவையானது அந்த இமோஷனல் ஸ்பேஸ் தான், அந்த இமோஷனல் சப்போர்ட். நம்ம பண்ணுற மேஜரான 5 தவறு என்ன தெரியுமா? முதல்ல நம்ம அந்த பெரியவங்களோட நமக்கு இருந்த பாஸ்டில் இருந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம சொல்லவும் முடியாமல், அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாமல், அந்த இரிட்டேஷனை நம்ம பாட்டில் பண்ணி என்றைக்கும் ஒரு நாள் நம்ம வெடிக்கும் போது தேவை உள்ள வார்த்தைகள், தேவை இல்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பையே நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ரெண்டாவது, நமக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் நம்ம வச்சுக்கிறதே இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எந்திரிச்சு நமக்காக ஒரு காஃபி குடிக்கிறதோ, நமக்காக ஒரு டீ குடிக்கிறதோ, ஒரு சின்ன வாக் வீட்டை சுற்றி போயிட்டு வரதோ, அந்த மாதிரி சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கூட நமக்காக நம்ம பண்ணிக்கிறதே இல்லை. இன்னொன்று, எனக்கு இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வெளியில் சொன்னால் எங்கே என்னோட இமேஜ் குறைஞ்சு போயிடுமோ, என்னை பற்றி மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பாயிடுமோங்கிற பயத்தில் நம்ம உதவி எடுத்துக்க கூட ரொம்ப யோசிக்கிறோம். அடுத்தது, நம்ம ரொம்ப ஈஸியாக கில்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா கில்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, எங்கே கோபமும் பயமும் நிறைய இருக்கோ அங்கே தான் அந்த கில்ட் இருக்கும். ஸோ பெரியவங்களோட பேசும்போது, அவங்க நம்ம மேலே கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கும்போது, நம்ம இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அடுத்தது, பெரியவங்க நம்மக்கிட்ட பேசும்போது எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணணும், ஆர்கியூ பண்ணணும், நம்ம சண்டைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஹேபிட்ஸ்லாம் நமக்கும் இருக்கிறதுனால தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக கொண்டு போக முடியல. நம்ம இப்போ என்ன பண்ண முடியும்? அவங்களும் மாற மாட்டாங்க, நமக்கும் மாறுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. 2 பேரும் உட்காந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசலான்னா அதுக்கும் ஸ்பேஸ் இல்லை. நம்ம என்ன தான் பண்ண முடியும் இப்போது அப்படின்னா, 4 விதமான பெரியவங்களை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா? அதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் உங்கள் பேரண்ட்ஸ் ஃபிட் ஆவாங்க அப்படின்னா முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது, இந்த ஒரு பர்டிகுலர் பிஹேவியர் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது தான் நமக்கே பண்ணிக்கிற பெரிய ஹெல்ப். ஸோ எதனால் அவங்க ரொம்ப கோவமாகவே இருக்காங்க? அவங்க ஈகோயிஸ்டிக் பர்சனா, இல்லை வேற ஒரு இடத்துல நீங்கள் வந்ததுனால அவங்க சோகமாக இருக்காங்களா, எப்போவுமே அவங்க ஒரு லீடர் மாதிரி இருந்ததுனால இங்கேயும் அப்படி தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாங்களா? நமக்கு இந்த மோட்டிவ் தெரிஞ்சதுன்னா நம்மளால் அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது, இல்லை நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கான மரியாதையும் அன்பும் அங்கீகாரமும் எப்பவும் இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நம்ம கொடுக்கும்போது மேபி இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது, கொஞ்சம் ஹெல்த்தியாக இமோஷனல் டிஸ்டன்ஸ் வைக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ என்னால் சில விஷயங்கள் முடியும், என்னால் சில விஷயங்கள் முடியாது அப்படின்னு நம்மளோட லிமிட்டேஷனை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப். அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கான எல்லா மெஷர்ஸையும் நான் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. ஸோ நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் போது, அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3வது, எப்படி நம்ம தன்மையாக சில சமயங்களில் நோ சொல்லணும் அப்படின்னு நம்ம பழகிக்கணும். எல்லா விஷயத்தையும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. அதே சமயம் பண்ண முடியாது, எனக்கு இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம தன்மையாக நோ அப்படின்னு சொல்ல பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளில் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் லவ்லியாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது, பெரியவங்களுக்குன்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேஷன் இருக்குங்க, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு நாளையில் அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த விஷயத்தில் அவங்கள ஆக்கியபைடாக வைக்கிறது
வைக்கிறது, ஈவினிங்கில் கண்டிப்பாக வாக் போகணுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நாளடைவில் அவங்களும் இந்த சுச்சுவேஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ராத்திரியிலையோ இல்லை ஒரு நாள்லையோ மாற போகிற ஈவெண்ட்ஸ் கிடையாதுங்க. ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி நம்ம வீட்டில் இன்னும் அன்பு மலர வைக்கலான்னு நம்ம யோசிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.